நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ வந்து மார்க்கெட்டு 9:18 மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, -34 புள்ளி. என்னென்னா நேற்றுக்கே வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி மைனஸில் இருந்தது. ஓகே, இது நேற்றுக்கோட குளோபல் மார்க்கெட் எல்லாமே மைனஸில் இருந்தது. நம்ம SGX நிஃப்டி வந்து 28 புள்ளி இறங்கி இருந்தது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இறங்கி தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். எனிவே மார்க்கெட் வந்து இப்போ மைனஸில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஜோனை இவர் வந்து நம்ம ப்ரைஸ் ஜோன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து தொட்டுட்டு ரிட்டர்ன் வருது. அப்போது நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று இந்த ஜோனை கட் பண்ணி ஸ்டாக் வந்து இப்படி மேலே போகணும், இந்த நிஃப்டி மேலே போகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கட் பண்ணி கீழே வர ஆரம்பிக்கணும். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி ஓப்பன் ஆகணும். ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்குது, இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் இது தான். இதை தாண்டி ஓப்பன் ஆனாலே கன்ஃபர்மேஷன் தான். இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஒன்றுனா இந்த கேண்டிலை விட்டே கீழே வந்தாலே நீங்கள் வாங்கிடலாம். அதாவது இப்போ 10,788 இருக்குது இல்லையா, 10,788க்கு கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து திருப்பியும் எங்கே வருவார், இவர் சப்போர்ட்டுக்கு வருவார். ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிவிட்டு சப்போர்ட்டுக்கு இந்த இடத்துக்கு வரும். இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன மேஜர் நியூஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபெட் மீட்டிங்கில் வந்து 0.25 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் நெகட்டிவில் வந்துட்டுருக்கு. அடுத்த விஷயம் என்னென்னா, நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஜுன்ஜுன்வாலா பற்றி ஒரு நியூஸ் வந்திருந்தது. என்னென்னா, இருங்க அந்த நியூஸை நான் எடுத்துறேன். அதில் அவர் என்ன போட்டிருக்காங்கன்னா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பிக்ஸ் அப் 0.7% ஸ்டேக் இன் டிஷ் டிவி ஃபார் 92.6 crore அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டிஷ் டிவி வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த வீடியோகானோட வந்து அக்வயர் பண்ணாங்க. அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மார்ச் மாதம் 28 போல் வந்து இதை அக்வயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை ஒரு ஃபஸ்ட் டைமாக வந்து டிஷ் டிவியை 92.6 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போது ஜுன்ஜுன்வாலாவோட இந்த ரேர் என்டர்பிரைசஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜுன்ஜுன்வாலா வந்து அவரோட பாக்கெட் மணியை எடுத்து அவரோட பணத்தை எடுத்து அவர் வாங்கினாரா, இல்லை ரேர் என்டர்பிரைசஸ்ன்றது என்னது, அவரை நம்பி பணம் கொடுக்குறவங்கலாம் வந்து அந்த கம்பெனியில் கொடுப்பாங்க. அவர் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் மாதிரி ஒர்க் பண்ணுவார், அந்த இடத்துல ஆக்ட் பண்ணுவார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட கம்பெனியில் இருக்கிற பணத்தை, ரேர் என்டர்பிரைசஸோட பணத்தை கூட அவர் வந்து மற்ற இன்வெஸ்டர்ஸோட பணத்தில் கூட அவர் வாங்கியிருக்கலாம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணுமே. ஜுன்ஜுன்வாலா வாங்கிட்டார் அப்படின்னா அவரோட பர்சனல் மணியில் அவர் வாங்கியிருக்காரா அப்படின்றது மட்டும் கொஸ்டின் கிடையாது. ஓகே, ரேர் என்டர்பிரைசஸ் அப்படின்ற பேரில் வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அதோட பேக்ரவுண்டு எப்படி இருக்குன்றதை சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவர் வாங்கினாலும் சரி, எனிவே இது அவரோட கண் பார்வையில் தான் இது நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அவர் தான் வந்து இதில் இன்ட்ரெஸ்டட் காமிச்சிருக்காரு டிஷ் டிவியில். அப்போது இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்றது தான் இப்போ முக்கியமான விஷயம். அப்போ என்ன பண்ணணும், ஓகே, நமக்கு வந்து பேசிக்காக நம்ம என்னென்ன பார்ப்போம், ஃபண்டமெண்டல் பார்ப்போம், டெக்னிக்கல் பார்ப்போம், டெக்னிக்கல் சார்ட் பார்ப்போம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம், மற்ற இண்டிகேட்டர்ஸில் ஏதாவது வந்து நமக்கு பாசிட்டிவ் சிக்னல் வந்திருக்கான்னு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்குவோம். ஸோ இவ்வளோ இருக்கும்போது அதெல்லாம் பாசிட்டிவாக வந்து அதுக்கும் மேலே நமக்கு வாங்கலாமா அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இவர் வாங்கியிருக்காருன்றதை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, சார் ஜுன்ஜுன்வாலா வந்து என்னென்ன ஸ்டாக்லாம் வச்சிருக்காரு, நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, எல்லா மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பெரிய மேஜர் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து வெளிப்படையாக நம்ம பார்க்க முடியும். அது எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஈவன் ஜுன்ஜுன்வாலா வந்து என்னென்ன ஸ்டாக்ஸை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த trendline.com அப்படின்ற அந்த வெப்சைட்டில் நான் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜுன்ஜுன்வாலாவோட கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க. அவர் வந்து எப்போ வரைக்கும் மார்ச் 2018 வரைக்கும் அவர் பண்ணது எல்லாமே வந்து இங்கே வந்திருக்கு. அப்போ அவர் என்னென்ன ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு, ஸ்டாக் நேம் பாருங்கள். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு யாராவது உங்களுக்கு ஃபேவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூப்பர் ஸ்டார்ஸை கிளிக் பண்ணனா மேஜரான இன்வெஸ்டர்ஸ் யார் யாருன்றதை காமிப்பாங்க. அதாவது சங்கீதா எஸ், சுப்பிரமணியன் பி, ஹிதேஷ் ராம்ஜி, அப்புறம் வந்து ராஜ்குமார் லோகியா, அனில்குமார், அப்புறம் தீரஜ் குமார் லோகியா, ஹர்ஷா ஹிதேஷ், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. இந்த லிஸ்ட்டில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவும் வராரு சூப்பர் ஸ்டார் லிஸ்ட்டில். ஸோ நமக்கு வந்து இவரை ஃபெமிலியராக தெரியும், அதனால் நம்ம இவரை பார்க்குறோம். இவங்கெல்லாம் வந்து ஃபெமிலியராக பாப்புலர் மீடியாவுக்கு வரமாட்டாங்க, ஆனால் பேக்ரவுண்டில் அதே சேம் பவரோடு தான் அவங்க இருப்பாங்க. ஓகே, குளோபல் கேபிட்டல் மார்க்கெட். அப்புறம் இந்த இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனல் போர்ட்ஃபோலியோவும் நீங்கள் பார்க்கலாம்.
அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இல்லை இங்கே பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட்னு ஒரு இன்ஸ்டியூஷனல் இருக்குது. அவங்க வந்து என்ன போர்ட்ஃபோலியோலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஹெச்டிஎஃப்சி ட்ரஸ்டியை கிளிக் பண்ணால் அவங்க வந்து என்னென்ன ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஹெச்டிஎஃப்சியோட மொத்த டீட்டெயில்ஸும் இதில் வந்துருச்சு. என்ன கம்பெனி, சும்மா ஏதாவது ஒரு கம்பெனி எடுப்போம். இப்போ பிஇஎம்எல் லிமிடெட்டில் வந்து ஹெச்டிஎஃப்சி ட்ரஸ்டி கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள், டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் இப்போ இந்த டிட்டாகார் வேகான்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஹெச்டிஎஃப்சி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட் கேபிட்டல் பில்டர் ஃபண்டுன்ற ஒரு ஃபண்டுக்காக பையிங் பண்ணியிருக்காங்க. 100 ரூபா 50 பைசாவுக்கு பையிங் பண்ணியிருக்காங்க. குவான்டிட்டி இவ்வளோ குவான்டிட்டி ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஹோல்டிங் பர்சன்டேஜ் 9.55%. சேஞ்ச் ஃப்ரம் இதெல்லாம் வந்து இதில் டீட்டெயில்ஸ் போடல. சேஞ்ச் ஃப்ரம் ப்ரீவியஸ் குவார்ட்டர்லேருந்து அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணலை. ஹோல்டிங் வேல்யூ வந்து 110 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ நியூவாக அவங்க எதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டரில் நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்டாக்கு சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஹெச்டிஎஃப்சி ட்ரஸ்டி கம்பெனி வாங்கியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1245. குவான்டிட்டி வந்து 1000 இவ்வளோ குவான்டிட்டி வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. பர்சன்டேஜ் இவ்வளோ. இந்த தடவை நியூவாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 162 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட ஹிஸ்ட்ரி பார்க்கணுன்னா நீங்கள் இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹோல்டிங்னு கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் வந்து அவங்க இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணி வச்சுருந்துருக்காங்கன்றதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் ஷேர் ஹோல்டிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி ட்ரஸ்டி கம்பெனி இன் சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ் லிமிடெட்டில் எப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க. 2015 இவங்களுக்கு இந்த கம்பெனி ஒரு ஃபேவரட் கம்பெனியாக இருந்திருக்கு. ஸோ 16, 17, 18 கண்டினியூஸாக இவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ 15 பார்த்தீங்கன்னா 3.34%. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 9.12%. ஸோ பர்சன்டேஜ் வைஸும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான நம்மளும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படிலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஹெச்டிஎஃப்சி பார்த்தோம்னால இப்போ நம்ம ஜுன்ஜுன்வாலாவுக்கு போவோம். சூப்பர் ஸ்டார் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவரோட கிளிக் பண்ணிட்டேன். அவரோட போர்ட்ஃபோலியோவில் அவர் என்னென்ன ஸ்டாக் வச்சுருக்காரு. ஆப்டெக் லிமிடெட் 251 கோடிக்கு வச்சுருக்காரு. அடுத்து வந்து மதானா ரீட்டைல் வெஞ்சர்ஸ் 21 கோடி. ராலிஸ் இந்தியா 381 கோடி. என்சிசி லிமிடெட் 616 கோடிக்கு ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்காரு. அவ்வளோ வேல்யூ. ஓகே, அப்போது இவர் பெனி ஸ்டாக்ஸ் ஏதாவது வச்சுருக்காரான்னு பாருங்கள். பெனி ஸ்டாக்ஸ் பற்றி நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க. பெனி ஸ்டாக்ஸ் இவர் என்ன பெனி ஸ்டாக் வச்சுருக்காருன்னு பாருங்கள். அனந்த்ராஜ் லிமிடெட்னு ஒன்று 44 ருபீஸ்க்கு இருக்குது, கம்மியாக அது வச்சுருக்காரு. அப்புறம் டிவி 18 57 ரூபா ஸ்டாக் வச்சுருக்காரு. 14 ரூபாய்க்கு ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் லிமிடெட் 43 கோடிக்கு வாங்கி வச்சுருக்காரு. 8 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பெனி ஸ்டாக் வைஸ்ராய் ஹோட்டல்ஸ் லிமிடெட் பிலோ 1% ஃபஸ்ட்டு டைம் குறைச்சிருக்காங்க. ஓகே, இது என்னது இந்த இடத்துல இருக்கிறது. ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க. வைஸ்ராய் ஹோட்டல்ஸ் அவர் குறைச்சிக்கிட்டு வராரு. அப்போ அவருக்கு அந்த கம்பெனி மேலே ட்ரஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஸோ இந்த பிலோ 1%லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து வேறு நியூவாக ஏதாவது போட்டிருக்காரா பாருங்கள். இந்த இடத்துல நியூன்னு வருதான்னு பாருங்கள். இந்த இடம் இருக்குல்ல, சேஞ்சஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் குவார்ட்டர் நியூ என்னது இருக்கா. நியூ இங்கே 2 இருக்குது பாருங்கள். அப்போ நியூவாக அவர் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஜூபிலன் லைஃப் சயின்ஸ் லிமிடெட், ஜெயபிரகாஷ் அசோசியேட் லிமிடெட் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போது இவர் வந்து ஜுன்ஜுன்வாலா இதில் பை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே இப்போ நம்ம பண்ணக்கூடாது. அவர் வாங்கின ப்ரைஸ் என்னென்னு பார்க்கணும். 776க்கு வாங்கியிருக்காரு. இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வாங்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ அவர் வாங்கினோன்னே இமீடியட்டாக நம்மளும் பண்ணால் நமக்கு அதில் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இப்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம பார்த்தோம், இந்த டிஸ்டிவியை வாங்கியிருக்காரு இல்லையா. அப்போ டிஸ்டிவியை இப்போயே நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த டைமே நம்ம டிசிஷன் எடுக்கணும். 92 ரூபாயிலிருந்து அவர் 92 கோடிக்கு வாங்கியிருக்காரு. ப்ரைஸ் எவ்வளோ, 71 ரூபா 30 பைசாவுக்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்காரு. இப்போ 90 ரூபா போனதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து இதை ஹோல்டு பண்ணியிருக்காரு, நம்மளும் ஹோல்டு பண்ணலான்னு பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி 20 ரூபா ஏறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பழசை வந்து நம்ம பார்க்கக்கூடாது, ப்ரைஸை கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ பெனி ஸ்டாக்ஸும் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணலாம். பெனி ஸ்டாக்கில் பெஸ்ட்டு பெனி ஸ்டாக்ஸ் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலோட போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டோலி கண்ணான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப்பர் ஸ்டார்ஸில். அவரோடது வந்து இப்போ இதில் இருக்கான்னு தெரில. டோலி கண்ணா இங்கே இருக்கார் பாருங்கள். ஓகே, என்னது இது, கம்பெனிஸ் ஹெல்டு அதிகமான கம்பெனியை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. சங்கீதா எஸ் 130 கம்பெனி ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ டோலி கண்ணா இவரோடது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஹையஸ்ட்டாக இருக்கிறவங்க சங்கீதா இல்லையா, அவங்களோட இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது எப்போத்த ஸ்டேட்டஸ், இது 2018 ஸ்டேட்டஸ். அவங்க எந்தெந்த கம்பெனிலேருந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது இந்த இடத்துல சார்ட் மாதிரி போட்டாங்க பாருங்கள்.
ஃப்ரண்டேர் ஸ்ப்ரிங்ஸ் லிமிடெட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க. காமதேனு இஸ்பாட் லிமிடெட்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஃபேர் டீல் ஃபிலாமெண்ட்ஸ் அந்த கம்பெனியில் வந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க, ஹோல்டிங்கை குறைச்சிட்டாங்க. ஓகே, இவங்களோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா லேங்கர் ஹோல்டிங்ஸ். இங்கே பாருங்கள், இவங்க வாங்கியிருக்க கரண்ட் ப்ரைஸ் பாருங்களேன், எல்லாமே வந்து 100 ரூபாய்க்கு கீழே ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா, லேங்கர் 26 ரூபா, கியூரா டெக்னாலஜிஸ் 4 ரூபா. எவ்வளோ சின்ன சின்ன கம்பெனிலாம் பெனி ஸ்டாக்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்களேன். இஷிதா ட்ரக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 15 ரூபா, சவுத் ஏஷியன் என்டர்பிரைஸ் 5 ரூபா ஸ்டாக்லாம் இவங்க வச்சுருக்காங்க. ஸ்டாக்கோட கவுண்ட் எத்தனை பாருங்கள், குவான்டிட்டி ஹெல்டு 60,000 குவான்டிட்டின்னா 5 ரூபா ஸ்டாக் எவ்வளோ ஆச்சு, 5030. ஸோ கிட்டத்தட்ட இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 30 லட்சம் ரூபாய்க்கு, 30 லட்சமா 3 லட்சமா, 3 லட்சம், 3 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. க்ரோர்ஸ் கணக்கில் இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 3 லட்ச ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அட்லீஸ்ட் க்ரோர்ஸில் இருக்கணும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அப்போ அதை நம்ம எடுக்கலாம். இப்போ வேறு என்ன பண்ணியிருக்காங்க, பர்மனெண்ட் மேக்னட்ஸ்னு ஒரு ஸ்டாக் எடுத்துருக்காங்க, 102 ரூபா, 1 crore வாங்கியிருக்காங்க. ஓகே, இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து 2000 ரூபா 3000 ரூபா எப்படியோ அந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய மல்டி மில்லியனியருக்கு வந்து லேக்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் சும்மா அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. 3 lakhsக்கு வாங்கினதெல்லாம் அட்லீஸ்ட் க்ரோர்ஸில் இருக்கணும். இப்போ இந்த ஃபேர் டீல் ஃபிலமெண்ட்ஸ் லிமிடெட் பாருங்கள், அவங்க 1.37 கோடிக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அதை குறைச்சிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த ஸ்டாக்கு வேண்டாம். அது மாதிரி நம்ம கொஞ்சம் பெட்டராக அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான், ஃபில்டர் பண்ணி நமக்கு நல்ல ஸ்டாக்காக இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டாக் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அவங்க எப்போ ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து என்ன வாங்கியிருக்காருன்னா டிஷ் டிவி வாங்கியிருக்காரு. நம்ம டிஷ் டிவியை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில். டிஷ் டிவி என்ன கண்டிஷனில் இருக்குது, இதில் ஏதாவது குட் நியூஸ் வந்திருக்கா, வீடியோக்கு நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பார்த்துட்டு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா உண்மையிலே கரெக்டாக பண்ணியிருக்காரு, அவரும் வேறு வாங்கியிருக்காரு, நமக்கு அது ரெஃபரன்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுக்கலாமா வேணாமான்றதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.